ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக விசேஷங்களுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக முக்கியாம்சங்கள். திருச்சானூரில் தெப்போற்சவம், அப்பலாயகுண்டாவில் பிரம்மோற்சவம், சுவரோட்டிகளை வெளியிட்ட திருமலை திருப்பதி தேவஸ்தான ஈவோ. ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வரர் விமான ஆலய ஜீர்ணோதாரண, நாராயணவனத்தில் அங்குரார்ப்பணத்துடன் துவங்கிய கும்பாபிஷேக விழா. யாதகிரி வரதராஜர் ஆலய வருடாந்திர பிரம்மோற்சவம், ஸ்ரீகிருஷ்ணர் அலங்காரத்தில் உபய தேவியருடன் சந்திர பிரபையில் காட்சியளித்த பெருமாள். வரும் 29ஆம் தேதி முதல் ஜூன் 2ஆம் தேதி வரை திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலய வருடாந்திர தெப்போற்சவம் நடைபெற உள்ளது. அதேபோல் அப்பலாயகுண்டா ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஸ்வரர் ஆலய வருடாந்திர பிரம்மோற்சவம் இம்மாதம் 30ஆம் தேதி துவங்கி ஜூன் 7ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு உற்சவ சுவரோட்டிகளை திருப்பதியில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாக அலுவலகத்தில் ஈஓ திரு டி சாம்பசிவராவ் வெளியிட்டார். தொடர்ந்து உற்சவ சிறப்பு குறித்து திருமலை திருப்பதி தேவஸ்தான திருப்பதி ஜெய்ஓ திரு போலா பாஸ்கர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் நேயர்களுக்கு எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். ఓం నమో వెంకటేశాయ. శ్రీ పద్మావతి అమ్మవారి వార్షిక తెప్పోత్సవాలు 29వ తారీఖు నుంచి ప్రారంభమై 2వ తారీఖు వరకు జరుగుతాయి. 29వ తారీఖున కృష్ణస్వామి వారు, 30వ తారీఖున సుందరరాజ స్వామి వారు, 31న అమ్మవారు, తర్వాత 1వ తారీఖున పద్మావతి అమ్మవారు గజవాహనంపై ఊరేగింపు ఉంటుంది. 2వ తారీఖున పద్మావతి అమ్మవారు గరుడు వాహనంపై ఊరేగింపు ఉంటుంది. కాబట్టి భక్తులందరూ కూడా ఈ తెప్పోత్సవ కార్యక్రమాల్లో పాల్గొని అమ్మవారి కరుణా కటాక్షాలకు పాత్రలు అవ్వాలని చెప్పి ఈ సందర్భంగా మనవి చేస్తూ, ప్రసన్న వెంకటేశ్వర స్వామి దేవాలయం అప్లాయగుంటలో వార్షిక బ్రహ్మోత్సవాలు ఈ నెల 29వ తారీఖున అంకురార్పణతో ప్రారంభమై 7వ తారీఖు వరకు నిర్వహించడం జరుగుతుంది. చక్ర స్నానంతో ఈ బ్రహ్మోత్సవాలు ముగుస్తాయి. ముఖ్యంగా 30వ తారీఖున ధ్వజారోహణంతో బ్రహ్మోత్సవం లాంఛనంగా ప్రారంభించడం జరుగుతుంది. ఆ తర్వాత అప్లాయగుంట దేవాలయంలో కళ్యాణోత్సవం బ్రహ్మోత్సవాల సందర్భంగా నిర్వహించడం అనేది విశేషం. కాబట్టి భక్తులందరూ కూడా ఈ కళ్యాణోత్సవం రోజున పాల్గొనాలి. ఈ 2వ తారీఖున నిర్వహించడం జరుగుతుంది ఉదయం పూట. అట్లాగే 3వ తారీఖున గరుడ వాహనం, మరి స్వామివారి బ్రహ్మోత్సవాల్లో గరుడ వాహనానికి విశేషమైనటువంటి రోజు అని చెప్పి అందరికీ తెలిసిందే. 6వ తారీఖున రథోత్సవం, జూన్ 6వ తారీఖున రథోత్సవం, జూన్ 3వ తారీఖున గరుడ సేవ, 2వ తారీఖున కళ్యాణోత్సవం, 7వ తారీఖున జూన్ చక్రస్నానం. ఈ బ్రహ్మోత్సవాల్లో కూడా భక్తులందరూ విశేషంగా పాల్గొని స్వామివారి కరుణా కటాక్షాలకు పాత్రలవ్వాలని మనం చేస్తున్నాను. ఓం నమో వెంకటేశాయ. சித்தூர் மாவட்டம் யாதகிரி வட்டம் இந்திரபுரியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ வரதராஜர் ஆலயத்தில் வருடாந்திர பிரம்மோற்சவம் வைபவமாக நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜரை சந்திரபிரபை வாகனத்தில் எழுந்தருள செய்தனர். ஸ்ரீகிருஷ்ணர் அலங்காரத்தில் சந்திரபிரபை வாகனத்தில் வலம் வந்த பெருமாளை பக்தர்கள் பக்தியுடன் வழிபட்டனர். சித்தூர் மாவட்டம் பீரங்கி கொத்தக்கோட்ட வட்டம் கட்டுகிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஸ்வரர் ஆலயத்தில் திருக்கல்யாண உற்சவம் வைபவமாக நடைபெற்றது. முன்னதாக பெருமாளை உபய தேவியர் சமேதராக கல்யாண மண்டபத்தில் எழுந்தருள செய்து சாஸ்திர முறைப்படி திருக்கல்யாணத்தை வெகு சிறப்பாக நடத்தினர். திரளான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு பெருமாள் தாயார்களின் திருவருள் பெற்றனர்.
கர்னூல் நகரத்தில் உள்ள வியாசராஜ மடத்தில் கொலுவிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. முன்னதாக சுவாமிக்கு பஞ்சாமிர்தம் மற்றும் நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். பக்தர்கள் திரளாக இப்பூஜைகளில் கலந்து கொண்டு குரு அருள் பெற்றனர். திருப்பதி அருகே உள்ள நாராயணவனத்தில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் ஸ்ரீ பத்மாவதி சமேத ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வரர் ஆலய ஜீர்ணோதாரண நிகழ்ச்சி அங்குரார்ப்பணத்துடன் சிறப்பாக துவங்கியது. ஆலய விமான ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவையொட்டி புண்ணியாக வச்சனம், யாகசாலை பிரவேசம், அக்னி பிரதிஷ்டை, கும்ப ஆராதனை போன்ற நிகழ்ச்சிகளை சாஸ்திர முறைப்படி நடத்தினர். ஏராளமான பக்தர்கள் இந்த யாகத்தில் கலந்து கொண்டனர். ஆந்திர மாநில துணை முதல்வர் திரு என் சினராஜப்பா திருமலை ஏழுமலையானை நேற்று தரிசனம் செய்தார். முன்னதாக ஆலயத்திற்கு வந்த இவரை அதிகாரிகள் சிறப்பாக வரவேற்று தரிசன ஏற்பாடுகளை செய்து கொடுத்தனர். சுப்பிரபாதத்தை அடுத்து தோமாலை, அர்ச்சனை போன்ற சேவைகளிலும் அவர் பங்கேற்று மலையப்பனின் திவ்ய அருள் பெற்றார். தெலுங்கானா மாநிலம் நிஜாமாபாத் மாவட்டம் பீங்கல் வட்டம் சுக்கையாகுட்டாவில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ லட்சுமி வெங்கடேஸ்வரர் ஆலய வருடாந்திர பிரம்மோற்சவம் வைபவமாக நடைபெற்றது. இதனையொட்டி நடைபெற்ற திருக்கல்யாணத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் அருளுக்கு பாத்திரமாயினர். నెలమూడు శోభనాలు నీకునతనికి తగును కలకాలము నిత్య కళ్యాణమమ్మ 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 నెలమూడు శోభనాలు నీకునతనికి తగును కలకాలము నిత్య కళ్యాణమమ్మ. சித்தூர் மாவட்டம் பூத்தலப்பட்டு வட்டத்தில் கங்கையம்மன் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் திருவிழாவில் கலந்து கொண்டு அம்மனுக்கு பொங்கல் படைத்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். தொடர்ந்து கிராமிய நடன நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்ற நகர்வலத்தில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மன் அருள் பெற்றனர். ధన ధన దప్పులు ఏగించరో బలి దండిగ పూజలు జరిపించరో ధన ధన దప్పులు ఏగించరో బలి దండిగ పూజలు జరిపించరో గన గన గంటలు మోగించరో గంగమ్మకు సేవలు జరిపించరో గన గన గంటలు మోగించరో గంగమ్మకు సేవలు జరిపించరో బండెడు పసుపు కుంకుమలే ఆ బంగారు గంగమ్మ కర్పించరో బండెడు పసుపు కుంకుమలే ఆ బంగారు గంగమ్మ కర్పించరో ధన 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 దప్పులు ఏగించరో బలి దండిగ పూజలు జరిపించరో ధన ధన దప్పులు ఏగించరో బలి దండిగ పూజలు జరిపించరో గన గన గంటలు మోగించరో గంగమ్మకు సేవలు జరిపించరో గన గన గంటలు మోగించరో గంగమ్మకు సేవలు జరిపించరో. தெலுங்கானா மாநிலம் ரங்காரெட்டி மாவட்டம் அயத் நகர் வட்டம் பிராமணப்பள்ளி கிராமத்தில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் ஸ்ரீ ருக்மணி சமேத ஸ்ரீ வேணுகோபாலன் ஆலயத்தில் வருடாந்திர பிரம்மோற்சவம் வைபவமாக நடைபெற்றது. உற்சவத்தில் ஒரு பகுதியாக ருக்மணி திருக்கல்யாணத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர்.
மதுரை அருகே சுந்தராஜன் பட்டியில் உள்ள பழமை வாய்ந்த மண்டபத்தை புனரமைத்து புனருத்தாரண விழாவை சிறப்பாக நடத்தினர். மதுரை கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கிவிட்டு ஊருக்கு திரும்பும் சமயம் இந்த மண்டபத்தில் இலைப்பாரி திருமஞ்சனம் கண்டருளுவது வழக்கம். இத்தகைய சிறப்பு பெற்ற இந்த மண்டபத்தினை புனரமைத்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. திரளான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு அழகர் அருள் பெற்றனர். 1000 ஆண்டுகள் கடந்து நமது பாரம்பரியத்தை பறைசாற்றும் அற்புத கோவில் தஞ்சை பெரிய கோவில். இங்கு ஒரே கல்லாலான பிரம்மாண்ட பிரகதீஸ்வரரும் ஒரே கல்லிலான நந்தியம் பெருமானும் திருக்காட்சி தருகின்றனர். சிறப்பு பெற்ற இவ்வாலயத்தில் சுமார் 100 ஆண்டுகளுக்கு பிறகு நந்தி பகவானுக்கு சந்தன காப்பு வைபவம் நடைபெற்றது. சுமார் 250 கிலோ சந்தனம் தஞ்சையை சுற்றியுள்ள பல ஆலயங்களில் பக்தர்களால் அரைக்கப்பட்டு ஆலயத்தில் சேர்க்கப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற சந்தன அலங்கார பூஜையில் பங்கேற்ற திரளான பக்தர்கள் பக்தி பரவசமடைந்தனர். திருச்சி அருகே திருநெடுங்களத்தில் அகத்திய மகா யாகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனையொட்டி 3000 கலசங்களில் ஸ்ரீ லோபமுத்ரா தேவி மற்றும் அகத்தியம் பெருமானை ஆவாகனம் செய்து 1008 சுமங்கலி பூஜை, மகேஸ்வர பூஜை போன்றவற்றை நடத்தி மகா பூர்ணாவுதி சமர்ப்பித்தனர். தொடர்ந்து நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி அம்பாள் அருளுக்கு பாத்திரமாயினர். திருச்செங்கோடு மலைக்கோவிலில் கொலுவிருக்கும் அர்த்தநாரீஸ்வரர் திருநகருக்கு எழுந்தருளி திருத்தேரில் பவனி வரும் வைகாசி விசாக திருவிழா கொடியேற்றத்துடன் சிறப்பாக துவங்கியது. இதனை முன்னிட்டு பத்ரகாளி அம்மன் தேரில் புறப்பட்டு நகர வீதிகளில் வலம் வர பக்தர்கள் வழி நெடுக கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். சிவகங்கையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சந்தன மாரியம்மன் ஆலயத்தில் பால்குட விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. காப்பு கட்டுதலுடன் துவங்கி 5 நாட்கள் நடைபெற்ற விழாவில் முக்கிய நிகழ்வாக பக்தர்கள் பால்குடம் எடுத்து வந்து அம்மனுக்கு பால் சமர்ப்பித்தனர். தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு திரவியங்கள் மற்றும் பக்தர்கள் சமர்ப்பித்த பால் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. திரளான பக்தர்கள் இந்த அபிஷேகத்தில் கலந்து கொண்டு அம்மன் அருள் பெற்றனர். மன்னார்குடி அருகே உள்ள ஸ்ரீ கோதண்டராமர் ஆலயத்தில் சீதாராமர் திருக்கல்யாணம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. வில்லேந்திய திருக்கோலத்தில் ஸ்ரீராமரையும் மணப்பின் அலங்காரத்தில் சீதா தேவியை ஊஞ்சலில் எழுந்தருள செய்து திருக்கல்யாணத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். திரளான பக்தர்கள் இத்திருக்கல்யாணத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ சீதாராமரின் திருவருள் பெற்றனர். ஆன்மீக விசேஷங்கள் நிறைவடையும் முன் முக்கிய அம்சங்கள் மீண்டும் மறுமுறை. திருச்சானூரில் தெப்போற்சவம், அப்பலாயகுண்டாவில் பிரம்மோற்சவம், சுவரோட்டிகளை வெளியிட்ட திருமலை திருப்பதி தேவஸ்தான ஈவோ. ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வரர் விமான ஆலய ஜீர்ணோதாரணா. நாராயணவனத்தில் அங்குரார்ப்பணத்துடன் துவங்கிய கும்பாபிஷேக விழா. யாதகிரி வரதராஜர் ஆலய வருடாந்திர பிரம்மோற்சவம். ஸ்ரீகிருஷ்ணர் அலங்காரத்தில் உபய தேவியருடன் சந்திர பிரபையில் காட்சியளித்த பெருமாள். ஆன்மீக விசேஷங்கள் இத்துடன் நிறைவடைகின்றன. மீண்டும் மதியம் 1 மணிக்கு ஒலிபரப்பாகும் ஆன்மீக விசேஷங்கள் சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேசாய. Thank you.